السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கண்ணியமிக்க புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு இந்த மாதத்தை சிறப்புமிக்க ஒரு மாதமாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த மாதத்தை புனிதமாக்க மாதமாக மட்டுமல்லாமல் இந்த மாதத்தினுடைய 10வது தினத்திலே நோன்பு நோற்பதற்கான ஒரு வழிமுறையையும் அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வினுடைய பதிவேட்டிலே மாதங்கள் என்பது 12ஆக இருக்கிறது. அதாவது 12 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்களாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அந்த புனிதமிக்க மாதங்களை நீங்கள் அடையக்கூடிய நேரத்திலே அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். இதுவே அல்லாஹ்வினுடைய விதியாக, நீதியாக, சட்டமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், அந்நேரங்களில் உங்களோடு குஃபார்கள், இணை வைப்பாளர்கள் போரிடுவார்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களுக்கு எதிராக போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை அச்சமுள்ளவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஸ்ஸனது 12 ஷஹரன் மின்ஹா 4 ஹுரும் 3 முத்தவாலியாத் ذو القعدة وذو الحجة والمحرم والرجب مضر الذي بين الجماد وشعبان. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு வருடத்தின் மாதங்கள் என்பது 12ஆக இருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்களாக இருக்கின்றன. இந்த புனிதமிக்க மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். அது எந்த மாதங்கள்? துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வரக்கூடிய புனித மாதங்கள். அதே போன்று ரஜபு மாதம், ரஜபு மாதத்தையும் புனிதமிக்க மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரையறுத்து குறிப்பிடுகிறார். இப்படி 4 மாதங்கள் புனித மாதங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு நோற்பதை சிறப்புமிக்கதாக சொல்லியிருக்கிறார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு நோட்கப்படக்கூடிய நோன்பிலேயே மிக சிறப்பான நோன்பு எதுவென்று சொன்னால் முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு இந்த மாதத்தினுடைய நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த ஆஷுரா என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தில் நோன்பு நோற்பது எதற்காக நாம் நோக்கிறோம், எதற்காக நாம் நோக்க வேண்டும், அதனுடைய காரணம் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து வீதியிலே நடந்து செல்கிறார்கள். அப்போது அங்கே ஒரு சில காட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? யூதர்கள் ஒரு தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அது இந்த ஆஷுரா தினமாக இருக்கிறது. இந்த தினத்திலே யூதர்கள் எல்லாம் நோன்பு இருக்கக்கூடிய நிலையை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி மக்களிடத்திலே வினவுகிறார்கள். ஏன் இந்த யூதர்கள் எல்லாம் இந்த தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் வருகிறது. ஹாதா யௌமுன் சாலிஹுன் ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராஈல மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூஸா. என்ன சொல்றாங்க? இந்த தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து வெற்றியை கொடுத்தான். அவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லாஹுவால் அவர்கள் எதிரிகளிடமிருந்து வெற்றி பெற்றார்கள். அதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தினத்திலே நோன்பு நோற்று வந்தார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைத்தார்கள். ஃபஅன அஹக்கு பி மூஸா மின்கும். உங்களை விட மூசாவை உண்மைப்படுத்தக்கூடியவன் நானாக இருக்கிறேன். அதாவது பனு இஸ்ரவேலர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடியவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபஸாமஹு என்ற தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கிறார்கள். வ அமர பிஸ்யாமி. பிற மக்களை நோன்பு நோக்கும்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆஷுரா தினத்திலே நாம் நோன்பு நோற்று வருகிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பதற்கான காரணத்தையும் அது எதற்காக நோக்கப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? உணர்த்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆஷுரா தினத்திலே நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான சிறப்பு என்ன, அதற்கு என்ன நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே எவர் ஒருவர் இந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு முந்தைய வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்பதை அதற்குண்டான சிறப்பை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப நாம் ஆஷுரா தினத்திலே நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு நாள் நோன்பு நோற்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்று சொன்னால் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான்
என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நோன்பு நோற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் நோன்பு நோற்று வருகிறோம். ஏன் இந்த 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் நோன்பு நோற்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்து வருகிறோமா என்று சொன்னால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோற்று வருகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆஷுரா தினத்திலே யூதர்களும் நோன்பு நோற்று வருகிறார்களே, அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்களும் நோன்பு நோக்கிறீர்களே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரும் காலத்தில் 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் நாம் நோன்பு நோற்போம். ஏனென்று சொன்னால் அந்த யூதர்களுக்கு மாற்றாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அப்ப அந்த சொல்லின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்களேயானால் அவர்களுடைய வாக்கை நிறைவேற்றி இருப்பார்கள். அடுத்த வருடத்தில் 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மறைந்த காரணத்தினால் அவருடைய சொல்லை உண்மைப்படுத்தும் விதமாக நாம் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் நோன்பு நோற்று வருகிறோம். இது நபி வழியாக இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரம் மாதம் சிறப்புமிக்க ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் நோன்பு நோற்று வந்திருக்கிறார்கள். இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக நமக்கு முந்தைய வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஒரு சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாதத்திலே இருக்கக்கூடிய நாம் வருகின்ற வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆஷுரா நோன்பை நோற்க வேண்டும். 9, 10 முஹர்ரம் மாதத்தினுடைய 9 மற்றும் 10வது தினத்திலே நாம் இந்த நோன்பை நோற்க வேண்டும். இது நபி வழியாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.